ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஆமாங்க, ஆஸ்திரேலியா அணியை நம்ம பழி வாங்கியாச்சுங்க. 2023 வேர்ல்டு கப்பில் நம்மளை ஃபைனலில் சொல்லி அடித்தாங்க. அதே போல் இப்போ சாம்பியன் ட்ராஃபியில் நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியாவை சொல்லி அடித்து இந்த தொடரை விட்டு வெளியே போனது இல்லாமல் நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு குவாலிஃபைடு ஆகிருக்காங்க. எஸ், கண்டிப்பாங்க. அதில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடியிருக்காங்க. யார் யார் என்ன பண்ணாங்க, எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா டாஸுக்கு நமக்கு ராசியில் போலதுங்க. இந்த வாட்டியும் ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் முதல்ல பேட்டிங் செய்கிறோன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அந்த டிராவர்ஸ் ஹெட் எங்கடா அடிக்க போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தலைவர் எதுவும் பலலை, ஒரு டீசெண்டாக ஆட்டு போயிட்டார். நல்ல பேட்டிங் ஆஸ்திரேலியா ஆனாங்க. 264 ரன் குவிச்சாங்க. ஆனால் இந்திய அணிக்கு என்னடா இது பெரிய டஃப் ஸ்கோருன்னு நினச்சா ஈஸியாக அடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் விராட் கோலி செமங்க, சேசிங் மாஸ்டர். அதுமாரி இந்த பெரிய மேட்ச்லாம் நான் தான் விளையாடுன்னு சொல்லிட்டு செமையானார். 84 ரன் அடிச்சாருங்க. அவர் அடித்த 84 ரன்னா சேசிங்கில் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். வெறும் 48 புள்ளி ஒரே பாலில் அடித்து முடிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம கிளாசிக் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா வின்னிங் 6 அடித்து முடிச்சாருங்க. செமையாச்சுங்க மேட்ச். கண்டிப்பாக இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் விராட் கோலி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு செமையாக கஷ்டப்பட்டுருக்காரு சேசிங்கில். அதேமாதிரி போலிங் சைடு நம்ம இந்தியா சைடு போனீங்கன்னா கூட செமங்க. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டு, முகமது ஷமி 3, ரவீந்திர ஜடேஜா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அவர் 2 விக்கெட்டு. ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. ஏன்னா பந்து வீச்சாளர்கள் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளே இல்லை ஆஸ்திரேலியாவில். ஏன்னு கேட்டிங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் இல்லை, ஆசில்வுட் இல்லை, மிச்சல் ஸ்டாக் இல்லை, யாருமே இல்லாத ஒரு அணியை நம்பி எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங்கை தவிர்த்தில்ல ஸ்டீவன் ஸ்மித். அதுதான் பெரிய தப்பாக பேசிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டுங்க, ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்திட்டோம். இப்போ தாங்க மன நிம்மதியாக இருக்குது. சாம்பியன் ட்ராஃபியில் செமிஃபைனலாக அவங்கள தொத்திட்டோம். நம்ம ஃபைனலில் இருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் நியூசிலாந்து நாளைக்கு தொடங்க போகிற போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ நம்ம கிட்ட மோதுற மாரி வருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல போட்டியாக இருக்கும். ஏன்னா ஒரு சண்டே ஃபைனலுக்கு நம்ம போயிட்டுங்க ஃபைனலுக்கு இருக்கோம். இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து ஜெயிச்சு யார் வராங்களோ நம்ம கூட ஃபைனலில் மீட் பண்ணவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி தான் நம்ம இந்தியா ஃபேன்ஸ் 340 கோடி மக்கள் தூங்குவாங்க போகிறது நல்லா. ஏன்னா 2023 ஃபைனலில் தோற்றது, வேர்ல்டு கப் ஃபைனலில் தோற்றதுலேருந்து நிறைய பேர் மீண்டு வராமல் இன்னும் கூட இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ ரிவெஞ்ச் வாங்குற விதமாக நல்ல ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காங்க. இந்திய அணி வெற்றி பெற்று கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது உங்களோட சந்தோஷத்தை மறக்காமல் கம்மலில் தட்டிட்டு போங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய அணி ஜெயிச்சிச்சிங்க, அவ்வளோதாங்க ஃபைனலுங்க. கோப்பையை தூக்கி நம்ம நாட்டுக்கு வருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி ஃபைனல் போயிடுச்சு, கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை நியூசிலாந்து வந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கம்மலில் சொல்லுங்கள். இந்த வாட்டி கோப்பையை வெல்லாத இந்திய அணி, அதுவும் கருத்தை மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.